டேபிள் லாஸ் இது வந்து லாஸ் அடிஞ்சிடும் ஒர்க் அவுட் ஆகுது. அஜித் சாரோட கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் 5 நாள் இந்த படம் பண்ணி தமிழ்நாடு திரையரங்கில் அவர் பண்ணதுலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அந்த படம் பண்ணும். உலக லெவலில் ஒரு 850-300 கோடி பண்ணுதுன்னா அதுவும் அஜித் சார் கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். அவ்வளோதான். ஒரு சில படங்கள் 30 கோடியில் எடுத்துட்டு 35 கோடி 40 கோடி ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. எது பெரிய வெற்றி? ஆந்திரா தெலுங்கானால அந்த மார்க்கெட் அவங்க பெருசாக டெவலப்பே பண்ணல. ஓரளவாவது அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் திடீர்னு நீங்கள் வந்து அங்கே போய் இது பண்ணோன்னா வராது. இப்போ தனுஷ் சார் பாருங்க எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணிட்டே வர. இது அவருடைய ஆதிக் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நீ லாஜிக் எல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா ஒரு ஜெயிலில் எல்லா கைதிகளும் வந்து அடைச்சிப்பட்டு அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அது நடக்குமா? கற்பனை உலகத்துல தான் நடக்கும். திடீர்னு ஒரு பாட்டு வந்தேன்னா ₹100 தர யோ என்ன அநியாயம் பண்ற நீ. அடுத்ததா திடீர்னு பார்த்தா தொட்டு தொட்டு பேசும் தில்லானா யோ பெரிய இட்டு பாட்டு அது சிம்ரன் நான் தான் சகல கலா வல்ல. அஜித் சார் அது ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆதிர் வச்சது சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இப்படிதான் இருக்கும், வேக்கியா இருக்கும். அது வந்து தியேட்டர்ல நம்மள மறந்து அப்படியே கத்திட்டு அப்படின்னு பக்கத்துல பார்த்து ஐயோ இது ஓரா போறாங்களே. சாரை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அவருடைய அந்த வாழ்க்கை தத்துவம் வந்து ப்ரொடியூசர் ஹாப்பி, டைரக்டர் ஹாப்பி, இது பண்ண படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் ஹாப்பி, ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் ஐமல் சார் படம் தோல்வி அடைஞ்சுன்னா அடுத்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்ணுவாங்க. குறியீடுகள்லாம் அதுதான் காமிக்குது. AR AK 2026 சொல்லிட்டாங்க. அவர் வந்து அக்டோபர்ல இருந்து படம் ஆரம்பிக்க போறா சொல்றாங்க. கண்டிப்பா அது வந்து ஆதிக் ரவி தான் இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, EMI-யா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் தனஞ்சன் சார். வணக்கம். மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ குட் பேட் அக்லி எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்க? ஓவர்சீஸ் பெருசா ஒர்க் ஆயிருக்கு, கர்நாடகாவில் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் பெருசா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இது எல்லா டெரிட்டரியும் ஒர்க் ஆகாது. சிலது வந்து கேரளா ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு அந்தந்த டெரிட்டரி தான் சொல்ல முடியும். ஆந்திரா தெலுங்கானால அந்த மார்க்கெட் அவங்க பெருசா டெவலப்பே பண்ணல. எப்பவுமே வந்து அஜித் சார் வந்து இந்தந்த மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முன்னாடியே ஒரு 10 வருடம் முன்னாடி ஓரளவாவது அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ அது பண்ணா தொட்டு என்ன ஆகுதுன்னா அந்த அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு டப் படம். ஓகே, அவங்களோட படமா பார்க்க மாட்டாங்க. ஒரு இப்போ ஹிட் படம் பார்த்தீங்கன்னா இப்போ நானி இங்கே ஒருவர் பாருங்க ப்ரொமோஷனுக்கு. ஸோ நானி வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுவார். ஓகே, இப்போ வந்து அவருடைய ஹிட் படம் வந்து ஹிட் 3 வந்து அவர் தெலுங்கு தமிழ்லாம் ரிலீஸ் பண்றாரு. ஏன் அவர் டெவலப் பண்றாரு? அவர் வந்துட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ் வரையும் அவர் வந்துட்டே எல்லா படங்களுக்குமே தமிழ் சினிமால ஒரு தமிழ்ல எதிர்பார்ப்பு உருவாகுது. அவர் நேரடி தமிழ் படமா நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணலன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளை பொறுத்தவரை நானி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஹீரோ தான் தமிழ்ல. தமிழ் ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. தெலுங்குல பெரிய ஹீரோ, பட் தமிழ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஹீரோ. அதே மாதிரி தெலுங்குல இருந்திருக்கணும். நம்ம இப்போ அஜித் சாரும் சரி இல்லை எல்லா ஹீரோவும் யாரெல்லாம் ஆஸ்பயர் பண்றாங்களோ அந்த தெலுங்கு மார்க்கெட்டும் நம்மளுக்கு வேணும்னா நம்ம அதை பண்ணியாகணும். இப்போ தனுஷ் சார் பாருங்க எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டு வர. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய வாத்தி வந்து அங்க சாரன் எடுத்து பெரிய ஹிட், தமிழ்லயும் ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா குபேரா அதே மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்காரு, இங்கே பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் தெலுங்கு மார்க்கெட்டை டெவலப் பண்ணாரு, இங்கே டெவலப் பண்ணாரு. அப்பதான் மார்க்கெட் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க அந்த மார்க்கெட்டை எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து அங்க போய் இது பண்ணோம்னா வராது. இது பிரதீப் ரங்கநாதன் கரெக்டா பண்றாரு. பிரதீப் ரங்கநாதன் பயங்கரமா பண்றாரு. பாருங்க பிரதீப் ரங்கநாதன் டப்பிங்க்கு வந்து எப்படி பண்ணாரு? அவர் வந்து ரீமேக் அலோவ் பண்ணவே இல்லை. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் லவ் டுடே வந்து அங்க டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாரு. நானே போறேன் ப்ரொமோஷன் போறாரு. இப்போ அதே மாதிரி இந்த படத்துக்கும் போயிட்டு அவர் போயிட்டு நேரா ப்ரொமோஷன் போய் இறங்கி நின்று பேசுறாரு. அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க? நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க எந்த ப்ரொமோஷன் இல்லாம எந்த ஆடியன்ஸ் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம நீங்க ஒரு படத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கலா தான் இருக்கும். அதாவது ஒரு சாதாரண ஒரு டெப் படமா பார்ப்பாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணாதது ஒரு சிக்கல். அதே மாதிரி கேரளா வந்து ஒரு ரொம்ப டிசைனிங்கான ஆடியன்ஸ். கேரளா ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த படத்தை வர மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதத்துல கம்பேர் பண்ணா கோட்டோ அவங்க பெருசா ஏத்துக்கல. அதே மாதிரி குட் பேட் அக்லியும் பெருசா அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட். ஓகேங்களா? இதே வந்து ஜெயிலருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் மாசா இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. அதுல வந்து மோகன்லால் சார் இருக்காருன்றது அடிஷனல். பட் நான் சொல்ல வருது ஓவராலா ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருந்தால் மலையாளத்தில் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த படம் வந்தாலும் வேணாம், அது எந்த ஹீரோ வந்தாலும் எனக்கு வேணான்டுவாங்க. அவங்க மலையாளம் சினிமா ஹீரோக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஹீரோக்கு இல்லை, நம்ம இங்கிருந்து தமிழில் வர ஒரு படத்தையும் அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப டிசர்னிங்,
அப்படின்னா செலக்டிவாக ஸ்ட்ராங்கான படத்தை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் எந்த ஸ்ட்ராங்கான படம் வந்தாலும் வெற்றி எங்க. சார் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். ஸோ இந்த படம் வருது, அஜித் சாரோட படம் குட் பேட் அக்லின்னு வருது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, இது இவ்வளோ கலெக்ட் பண்ணும், இந்த லெவல் இந்த ரேஞ்ச் அடையும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லை சார். அது நீங்க எவ்வளோ வச்சிருந்தீங்க சார் குட் பேட் அக்லி? நான் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக தான் எதிர்பார்த்தேன். அதை எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஓகே. எனக்கு வந்து அவருடைய படத்துல பார்த்த பிறகு நான் வந்து கிளியர் கட்டா இருக்கேன். மார்க் ஆண்டனி பார்த்ததுல இருந்து மைண்ட்ல ஏறிச்சு. ஓகே. மார்க் ஆண்டனி மாதிரி தான் இவர் கொடுக்க போறாரு. ஏன்னா இது அவருடைய ஆதிக் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், கரெக்டா? ஏசிஓ வருது. அவர் ரொம்ப தெளிவா நான் வந்து வேக்கியா, அவர் வந்து எப்படி வச்சிருக்கா வேக்கி ஃபிலிம் மேக்கர். வேக்கி என்ன அர்த்தம்? நீ லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது, மேஜிக் இருக்கும் படத்துல. இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி படத்துல என்ன லாஜிக் பாத்தீங்க? லாஜிக் இதாக இருந்தது. ஓகே, திடீர்னு அவங்க அப்பா பேசுறாரு, ஃபோன்ல பேசுறாரு, அங்க பேசுறாரு, ஐயோ என்னையா அது, ஒரு டைம் டிராவலே பெரிய கன்ஃபியூஷன், இதுல வேற இதெல்லாம் பண்றாரு. உலகத்துல டைம் டிராவலுங்கிற இல்ல இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா நம்ம ஏத்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்ல, அதுல லாஜிக் எல்லாம் பார்க்காம பல விஷயங்கள் நடந்தது. ஆனா எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அது பிறகு திடீர்னு பஸ்ல போறா, திடீர்னு வந்து ஒரு சில்க்ஸ் வருவாங்களா, நான் என்ஜாய் பண்ணமா இல்லையா? கேள்வி கேட்டமா? அந்த மேஜிக்கை வேக்கியா கொடுக்குற ஒருத்தர் வந்து ஆதிக். அதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இவர் கண்டிப்பா வேக்கியா தான் ஒரு படம் கொடுக்க முடியாது, அதுல டவுட்டே கிடையாது. இல்லைன்னா ஒரு ஜெயில இருக்கிற ஒரு கைதி எல்லா கைதிகளும் வந்து அடைச்சிப்பட்டு அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. எப்படி நீங்க பாப்பீங்க? ஜெயிலர் வந்து உள்ள உட்காந்துருப்பாரு ஜாலியா, அவர் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இதெல்லாம் எங்க நடக்கும்? எங்காவது நடக்குமா? கற்பனை மட்டும்தான், கற்பனை உலகத்துல தான் நடக்கும். அதை நம்ம லைக் பண்றோம், டான்ஸ் என்ஜாய் பண்றோம். அது காரணம் வந்து ஆதிக்கினுடைய அந்த யூனிவர்ஸ், அந்த வேக்கியான ஒரு பிரசன்டேஷனை நம்ம லைக் பண்றோம். அதுதான் இந்த படத்துல நான் எதிர்பார்த்தேன். அது ஃபுல்ஃபில் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கிரேட் சார். நான் பல இடங்களில் சிரிச்சுட்டே இருந்தேன், பல இடங்களில் கேள்வி என்னடா எப்படி இது அப்படிங்கிற எப்படா இதெல்லாம், அதாவது எப்படி யோசிச்சேன் இதெல்லாம், எனக்கு எப்படி வரும்னா இதெல்லாம் எப்படி யோசிச்சேன், நீ இது எப்படி பண்ண அப்படின்னு தான் நானும் என்னுடைய எல்லாரும் டீம் எல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது அட்டுழியம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அட்டுழியம்னா கமர்ஷியலாக அட்டுழியம், அதாவது நம்ம என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அட்டுழியம் பண்றாங்க. திடீர்னு ஒரு பாட்டு வந்தேன்னா ₹1 தர, யோ என்ன அநியாயம் பண்ற நீ, ₹1 தர பாட்டெல்லாம் இவ்வளோ செலவு போடுற. அடுத்ததா திடீர்னு பார்த்தா சிம்ரன் தொட்டு தொட்டு பேசும் தில்லானா, யோ பெரிய இட்டு பாட்டு அது, இந்த பாட்டை மட்டும் போட்டாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா நான் தான் சகல கலா அஜித் சார் அது ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ எங்கேயா பிடிச்ச அந்த சாங் எல்லாம். சரி, அதுக்கான காப்பிரைட் இஷ்யூ அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். பட் நம்மளுக்கு படமா பார்க்கும்போது எலிவேட் ஆகுது இல்ல, ஜாலியா ஒரு சீனை எலிவேட் ஆகுது இல்ல, அதுதான் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய சக்சஸா பார்க்கலாம். எப்படி சார் அஜித் சார் இந்த கதைக்குள்ள எப்படி வந்திருப்பாங்க? ஒரு சென்சிபிளா நிறைய நோட் பண்றாங்க, சொசைட்டி நோட் பண்ணி நம்ம இந்த கண்டென்ட் பேசலாம், இந்த கண்டென்ட் கொடுக்கலாம்ங்கிற மாதிரி நோட் பண்ற ஒரு பர்சன் எப்படி இவ்வளோ ஜாலி ஃபன்னான ஒரு மாதிரி? அவரு நான் சொல்லிட்டேன், அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் யூனிவர்ஸ்ல வந்துட்டாரு, அவ்வளவுதான் மேட்டர். ஆதிக் ரவிச்சந்திரன் யூனிவர்ஸ்ல, சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இப்படிதான் இருக்கும், வேக்கியா இருக்கும். அது அஜித் சாருக்கு பிடிக்கும். அஜித் சார் வந்து நீங்க மங்காத்தால இருந்து பாத்துட்டீங்களா, 15 வருஷமா பாத்துட்டு இருக்கோம், அவர் இப்படிதான் பண்ணுவாரு. திடீர்னு லவ் பண்ற பொண்ணே வந்து இது பண்ணிட்டு சாவடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடுவாரு. நம்மளாம் பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி, என்னடா ஹீரோ இப்படி பண்றாரு அப்படின்னு அவங்க அப்பட போட்டு தள்ளுவார் ரோட்ல. பாத்துருக்கீங்களா அந்த ஞாபகம் இருக்கா? நான் அந்த படம் பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆயிட்டேன், ஹீரோ இதெல்லாம் பண்றாரு, என்னடா இது ஹீரோ இதெல்லாம் பண்றாருன்னா அதை நம்ம ரசிச்சோம். கடைசியில என்னை எதிர்பார்க்க நான் எத்தனை நாள் தான் நல்லவனா இருக்கிறது அப்படின்றது. ஐயோ இது ஒரு யூனிவர்ஸ் தான், இது அஜித் சார் யூனிவர்ஸ். இது அந்த யூனிவர்ஸ்ல சர்ப்ரைஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அவருடைய இதெல்லாம் எந்தெந்த படத்துல இதெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் வந்து பெரிய வெற்றி. ஸோ அவருக்கு வந்து இது அவருடைய பாணிலே இருக்கிற படம் தான். அவருடைய யூனிவர்ஸ் கரெக்டாக செட் ஆகுறது ஆதிக்கினுடைய யூனிவர்ஸ். இந்த வேக்கியான ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிற படம் தான். அதனால தான் கம்ப்ளீட்டாக 2 பேருக்கு சிங்க் ஆகி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. கிரேட் சார். ஒரு என்ஜாய் பண்ண மாதிரியும் நமக்கு இருந்தது. ஆமாமா, என்ஜாய். ஒரு படம் எதுக்கு நம்ம போறோம்? ஏதோ நம்ம வந்து அந்த படம் மூலமா ஏதாவது ஒரு ஜிவி மாதிரி படம் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு உணர்வுபூர்வமா பல விஷயங்கள் தோணணும். ஒரு வாழை படம் பார்க்குற உணர்வுபூர்வமா ஒன்று தோணணும், ஏதாவது மாற்றம் வரணும் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு நினைக்கணும். இன்னொரு 2.5 மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணணும், ஃபன்னா இருக்கணும், ஃபேமிலியோட பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இவ்வளவுதான் மேட்டர். இப்படிதான் படங்களுக்கு போறது. சில படங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து இதுக்கு தான் போவோம், சில படங்கள் த்ரில்லான அனுபவத்துக்காக போவோம், சில படங்கள் நம்ம வந்து அந்த பேய் ஹாரருக்காக போவோம். அது வந்து தியேட்டர்ல நம்மள மறந்து அப்படியே கத்திட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா இந்த மர்மன் படம் எல்லாம் நான் போகும்போது பார்த்தேன், அப்படியே கத்திட்டு அப்படின்னு பக்கத்துல நான் பார்த்தேன், ஐயோ இது ஓரா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு படமும் ஒரு அனுபவத்துக்காக தான் போறாங்க. மர்மர்ல போய் உட்காந்துட்டு நீங்க வந்து ஆக்ஷன் எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி வந்து அடுத்ததான் வரப்போற டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல உட்காந்துட்டு அது வந்து கம்ப்ளீட்டா வந்து தில்லுக்கு துட்டு பேய் தான் காமெடி பண்ண போகுது. அதுல உட்காந்து நீங்க வந்து ரொம்ப சீரியஸா ஒரு கண்டென்ட் கூட எதிர்பார்க்க கூடாது. ஸோ ஒரு படத்துல நம்ம எதுக்கு போறோம்னா, அந்த கண்டென்ட் என்ன கொடுக்க போகுதுன்னு எதிர்பார்த்து போகும்போது இந்த படம் அந்த கண்டென்ட் கரெக்டா கொடுத்துட்டு இந்த படம் வெற்றி. ஸோ ஒரு படமும் அப்படிதான்.
நான் வந்து மைண்ட் செட்டு தான் போவேன், இந்த படம் அப்படிதான் இருக்க போகுது, ஏன்னா ட்ரெயிலர் பார்த்தாச்சு, இது நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கா, இதை தாண்டி என்ன கொடுக்க போறாங்க அதுதான் நம்ம எதிர்பார்த்து போவோம். தாண்டி போச்சுன்னா படம் வெற்றி. சார் இந்த மார்க்கெட் இந்த ஹீரோ கம்பேரிசன் இந்த கலெக்ஷன்ஸ் கம்பேரிசன்லாம் பார்க்கும்போது என்ன சார் தோணும்? தேவையில்லாத கம்பேரிசன் தான் நான் சொல்வேன். சரி, ஒரு படத்தினுடைய பட்ஜெட் வேற, ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது வேற. இப்போ அந்த படத்துக்கான வெற்றி என்பது அந்த ப்ரொடியூசர் தான் சொல்ல முடியும். நம்ம வெளியில இருந்து கமெண்ட் பண்ண முடியாது. டேபிள் லாஸ், இது வந்து லாஸ் அடிஞ்சிடும், ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம எந்த உரிமையும் கிடையாது. த ரீசன் நான் என்ன சொல்றேன்னா, அது ஹீரோக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கு மத்தியில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சம்பளம் என்பதோ அதை எப்படி கொடுக்குறாங்க, அதை எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸோட லிங்க் பண்ணியிருக்காங்களா, சக்ஸஸோட லிங்க் பண்ணியிருக்காங்களா, அப்படி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ஸில் நல்லா இருக்கா, சூப்பரா பண்ணி ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ராஃபிட் ப்ரொடியூசர்ஸ் வந்துருவாங்க, சக்ஸஸ் ஆயிடும். இல்லை இப்போ அஜித் சாருடைய கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் 5 நாள் இந்த படம் பண்ணியிருக்கு. போற வேகத்தில் அவருடைய தமிழ்நாடு திரையரங்கில் அவர் பண்ணதுலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அந்த படம் பண்ணோம். விஸ்வாசம் பண்ணியிருந்தேன். விஸ்வாசம் 140 பண்ணி தான் இந்த படம் 150 பண்ணோம். இது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மினிமம் 150 பண்ண எதிர்பார்க்குறாங்க. அப்போ அஜித் சார் கரியர்லேயே பெஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த படம். உலக லெவலில் ஒரு 850-300 கோடி பண்ணுதுன்னா அதுவும் அஜித் சார் கரியர்ல ஹையஸ்ட் கலெக்ஷன். பெஸ்ட், அவ்வளோதான். நம்ம அதோட அப்ரிஷியேட் பண்ணிட்டு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட், அடுத்த படத்துக்கு சொல்லிட்டு போக வேண்டியதான். அது எவ்வளோ நம்பர் பண்ணியிருக்கு, அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ, லாஸ்ன்றது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அது ப்ரொடியூசராக சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கலாம். வெளியிலேருந்து நம்மளா எஸ்டிமேட் பண்ணி இது சக்ஸஸ் ஃபெயிலியர் சொல்றது நம்ம உரிமையிலேருந்து என்னுடைய பாயிண்ட். அந்த கம்பேரிசனும் தேவையில்லாத வேலை. ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அதுக்கு ஹீரோ எவ்வளோ சம்பளம் வாங்கினாரு, ஓவராலாக என்ன கம்பேரிசன் என்ன, அதுக்கு நம்ம பண்ண முடியாதுல்ல. ஒரு சில படங்கள் நான் சொல்கிறேன், 300 கோடி 250 கோடி எடுத்துட்டு 30 கோடி ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. ஒரு சில படங்கள் 30 கோடியில் எடுத்துட்டு 35 கோடி 40 கோடி ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. எது பெரிய வெற்றி? கம்மி அமௌண்ட்ல போட்டு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் சம்பாதிச்சு, கரெக்ட்டுங்களா? ஆனா அதுக்காக இந்த படம் வந்து பெரிய படம், அந்த படம் சின்ன படமா? கிடையாது. அந்த படத்துக்கான பிரஸ்டீஜ் அந்த படம். அவங்க 300-350 கோடி எடுத்து 30 கோடி சம்பாதிச்சாது அது ஒரு பிரஸ்டீஜ் இல்லை. பிரஸ்டீஜ். நான் இவ்வளவு பெரிய படம் எடுத்தேன், அதுல வெற்றி அடைஞ்சு இவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஹீரோ வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ஸோ ஹீரோட குட் புக்ஸ்ல நான் இருக்கேன். கரெக்ட். அதே மாதிரி இந்த சின்ன படத்தை நான் இந்த ஒரு மீடியம் படம், சின்ன படம் சொல்லக்கூடாது, 30 கோடி எடுத்த படம் வந்து சின்ன படம், இதுவும் வெற்றி அடைஞ்சிருக்கு, எனக்கு 30-40 கோடி ப்ராஃபிட் வந்துருக்குன்னா அதுவும் நான் சந்தோஷப்படுறேன். கரெக்டுங்களா? அது வந்து இந்த வெற்றி தான் பெரிய வெற்றி, அது வந்து சின்ன வெற்றி நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? வேறுபட்டு பார்க்கவே முடியாது. அந்தந்த படத்துக்கான வெற்றியை தான் நீங்க பார்க்கணும். ஸோ எதுக்காக இந்த கம்பேரிசன் நான் சொல்றேன்னா, ஒரே ப்ரொடியூசர் இப்படி தான் பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையும் அந்த வெற்றி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அது இந்த படத்துல பிரேக் நடந்தது பெருசு, இதெல்லாம் ப்ராஃபிட் அடைய சமைச்சிருக்கேன், ஏன்னா இவ்வளவு பட்ஜெட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க யோசனை இந்த படத்துல பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, அப்பா நம்ம எதிர்பார்த்த விட பெரிய ப்ராஃபிட், சக்சஸ், சந்தோஷம் அப்படின்னுவாங்க. ஆனா இந்தோட வெற்றி வச்சுட்டு அந்த படத்தை வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. அதே எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன், இந்தந்த படத்துக்கான வெற்றின்னு அந்தந்த படம் குழுவினர் அவங்க டிசைட் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்றதான் பார்க்கணும். இன்னைக்கு 2 தடவை ஈவெண்ட் வச்சிருக்காங்க. சக்சஸ் இல்லைன்னா வைப்பாங்களா? மைத்ரி மூவிக்கு தெலுங்குல பெரிய மீட்டிங் வச்சாங்க, இப்போ தமிழ்ல நேற்று வந்து அதில் அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வெல்கம் கிடைச்சிருக்கு, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. அவ்வளோதான் மேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் வேண்டாம், சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். நல்ல படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நல்ல படங்களை, சக்ஸஸான படங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவோம், நல்ல படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். சார் அஜித் சார் பத்தி லாஸ்ட் வரையும் என்ன சார் நினைக்கிறீங்க? எப்படி இல்லை, அவர் வந்து ரொம்ப காமா கூலா கேஷுவலாக ரேசிங் போயிட்டு அவர் ஒரே வார்த்தை தான், சக்ஸஸை நீ எந்த வகையிலும் மண்டையில் எடுத்துக்காத, அதை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காத, அடுத்த கட்டம் போயிட்டே இரு, ஃபெயிலியர் வந்தாலும் மனசில் போய் ஹார்ட்டில் வச்சுக்கிட்டு நீ போய் கஷ்டப்படாத அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் ஒரு தத்துவமாக அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அவர் வாழ்க்கையே ஒரு தத்துவமாக இருக்கு. அதாவது எந்த விதத்திலையும் ஃபெயிலியர் என்ன பாதிக்காது, அதே டைம் எந்த விதத்திலையும் சக்ஸஸ் என்ன செலிப்ரேட் பண்ண வைக்காது. அப்படின்னு அர்த்தம் ஹாப்பி. நான் ஹாப்பி எதனாலனா என்னை சுற்றி இருக்கலாம் ஹாப்பி, நான் சந்தோஷம். என்ன என் ப்ரொடியூசர் ஹாப்பி, என் டைரக்டர் ஹாப்பி, இது பண்ண படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் ஹாப்பி, ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு, அந்த வகையில் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. படம் தோல்வி அடைஞ்சுன்னா ஓகே ஃபைன், அடுத்து பெட்டராக போவோம், அவ்வளோதான். நான் என்ன பண்ண முடியும்? பெஸ்ட்டாக பண்ணணும், ஒர்க் ஆகலை, கனெக்ட் ஆகலை, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் பார்த்துக்கலாம், அடுத்த படத்தில் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்குதா. ஸோ மூவ் ஆன் அப்படின்றதா அவருடைய பாலிசி. வாட் நெக்ஸ்ட், மூவ் ஆன், வாட் நெக்ஸ்ட், மூவ் ஆன், நம்மளுடைய மந்திரம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் நான் டெய்லி உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பேன். வாட் நெக்ஸ்ட், இன்னைக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சனா அடுத்து வாட் நெக்ஸ்ட், அடுத்துதான் போயிட்டு அது மூவ் ஆன், நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல கூட நிற்கக்கூடாது. ஸோ சொல்லுவாங்கல்ல, ஒரு நரி போல ஓடிக்கொண்டு பாட்டு நம்ம ரமன் சார் வச்சிருந்தார்ல, அந்த மாதிரி தான் வாழ்க்கை. அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, ஒரு நதி போல அவர் வந்து எந்த வித தடங்கள் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போறாரு. அஜித் சாரை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு. அவருடைய அந்த வாழ்க்கை தத்துவம் வந்து நம்மளுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது. அந்த வாழ்க்கை தத்துவம் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ் வந்தாலும் செலிப்ரேட் பண்ணாத, ஃபெயிலியர் வந்தாலும் அப்செட் ஆகிடாது, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருன்றார். பார்த்தீங்களா, அது எல்லா இளைஞர்களுக்கும். இன்னைக்கு நான் பேப்பர் எடுத்தாலே எனக்கு நம்ம ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம தினத்தந்தி எடுத்து நான் பார்க்குறேன், 4 சூசைட் படித்தேன். 4 சூசைட் படித்தேன். அதில் வந்து 4வது மாடியிலேருந்து ஒரு பொண்ணு விழுந்து செத்து போயிருக்கு.
ஒருத்த வந்து இது ஏதோ ஒரு லாட்ரியில் இதுவாகிட்டு செத்து போயிருக்கான். 4 பேர் அந்தந்த பேஜில் தற்கொலை வந்திருக்கு. அதை பார்க்கும்போது மனசெல்லாம் கஷ்டமாக இருந்தது. நம்ம ஒரு சைடில் சந்தோஷமாக இருந்து பேசிட்டு இருக்கோம், அடுத்த சைடில் இத்தனை பேர் சூசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான காரணம் இருக்கலாம். ஆனால் சூசைட் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. தோல்வி வந்தால் என்ன இருக்கு? ஓகே, அது அடுத்த கட்டம் பார்ப்போம், அடுத்த கட்டம் பார்ப்போம். தோல்வி நிலையென நிலைத்து விட்டால் வாழ்க்கை கிடையாது ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டிருந்தாலே இவங்களாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. தோல்வி நிலையே கிடையாது, அதாவது பர்மனெண்டே கிடையாது. தோல்வி இன்னைக்கு இருக்கும், நம்மளுக்கு இருக்கும், இந்த வருஷம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். ஜோசியக்காரன் 7 வருஷம் இருக்குன்னு சொல்லலாம், ஆனா 7 வருஷம் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜோசியக்காரன் கரெக்டுங்களா? பர்மனெண்டா இருக்கு, அது 7 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது 7 வருஷம் உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு, இல்லை 7 வருஷம் உங்களுக்கு ராகு உங்களை பிடிச்சிச்சு, நீங்க போய் பரிகாரம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் 7 வருஷம் பேருக்கு ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு. அப்ப நம்ம ஏன் அது கொடுக்குறாங்கன்னா, அந்த 7 வருஷமா நீ வந்து பயப்படாத, சரியாயிடும். ஓகே, 7 வருஷம் பிறகு உன்னோட நிலைமை ரொம்ப நல்லா இருக்கும், இதை விட பெட்டரான பொசிஷன்ல இருப்பேன். ஏன் ஜோசியக்காரங்க உங்களுக்கு எப்பவுமே ஹோப் கொடுக்குறாங்க. எந்த ஜோசியக்காராவது நீங்க வாழ்க்கையில இவ்வளவுதான் செத்தீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு எப்ப சொல்லியிருக்காங்க? ஏன் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில சொல்ற ஒரே விஷயம் தான், இதுவும் கடந்து போகும், எல்லா விஷயங்களும் கடந்து போகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பல பேர் அதை பத்தி கவலைப்படாம, இது கடந்து போகும்னு நினைக்காம உடனே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு அந்த டிப்ரெஷன்ல போயிட்டு உடனே ஒரு முடிவு எடுத்துட்டு வாழ்க்கையை முடிக்கும் போது அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும். சக்சஸை வந்து தலை கொண்டு போய் செலிப்ரேட்டும் பண்ணாத, ஃபெயிலியர் வந்தா மனசுல எடுத்துட்டு போயிட்டு பயப்படாத. ஓகே, வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்த்தி கொண்டு போய் சொல்றாருல, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இன்னும் நல்லபடியா வாழ்வாங்க தான் எதிர்பார்க்கிறேன். அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யோகி மனநிலையில அழகா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தாவது நம்ம கத்துக்கிட்டதா எல்லா ஃபேன்ஸ்க்கும் எல்லா ரசிகர்களும் நான் சொல்ல விரும்புற விஷயம். அடுத்த படமும் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து குறியீடுகள்லாம் அதுதான் காமிக்குது. அந்த குறியீடுகள் வந்து கிளியரா காமிச்சிட்டாங்க. AR AK 2026 சொல்லிட்டாங்க. 2025 அவர் வந்து அக்டோபர்ல படம் ஆரம்பிக்க போறா சொல்றாங்க. கண்டிப்பா அது வந்து ஆதிக் ரவி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஆயிடுச்சு. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சிங்க் ஆயிடுச்சு, கரெக்டா பெர்ஃபெக்ட் சிங்க்ல இருக்காங்க 2 பேரும். அப்போ கண்டிப்பா அவங்க அடுத்த படம் வந்து ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எதிர்பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.